வாரத்தில் டீன்ஸ் பிள்ளைங்களுக்கு நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்தது. நானும் போய் அதில் உட்கார்ந்தேன். என்ன நடத்துகிறாங்கன்னு பார்க்கும்பொழுது சீகன் பால்க் வேதத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டார், வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக வீடியோ போட்டு காமிச்சாங்க. அப்போது அந்த சீகன் பால்கை பற்றி இன்னும் கொஞ்சம் போய் நான் பார்த்தா, தரங்கம்பாடியில் பெண்களுக்கான தையல் பயிற்சி, ஜெர்மன்லேருந்து அந்த பிரிண்டிங் மிஷினு, வேதத்தை மொழிபெயர்த்து 37 வயதில் அவர் இறந்து போனார். 14 ஆண்டுகள் தான் அவர் இந்தியாவில் இருந்தார். 14 ஆண்டுகள். வரும்பொழுதே வயிற்றுல கேன்சரோட வந்தாராம். எப்படி? ஸ்டொமக் கேன்சர். பலவீனத்தோட தான் வந்தார். 14 ஆண்டுகள் தான் எத்தனையோ பாடுகள் அனுபவிச்சு இங்கே வாழ்ந்து ஊழியம் செஞ்சார். அந்த 14 வருஷத்தில் நான் தரங்கம்பாடி போய் பார்த்தேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கணும். அந்த ஏரியா அந்த ஏரியா விட்டு மற்ற ஏரியா இன்னைக்குமே நம்ம குனிஞ்சு குடிசைக்குள்ளே போவோம்ல. இப்போ என்னை விட குள்ளமாக இருக்கிறவங்க கூட குனிஞ்சு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி குடிசை இன்னைக்கும் இருக்குது. ஆனால் அவர் கால் பதித்த இடம் பார்த்தா அப்படியே பிரிட்டிஷ் காலனி மாதிரி இருக்குது இன்னைக்கும். அப்போது 14 வருஷத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக அவ்வளோ சாதிக்க முடியுமானா அத்தனை பலவீனத்தின் மத்தியில் எனக்கு ஆண்டவரை துதிக்க கூட யாராவது என்னை ட்விஸ்ட் பண்ணணுன்ற இடத்துல நான் இருந்தேன்னா என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ லோவாக இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். நான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், என்னை ஆண்டவரை தேடலை விட்டு என்னை எதுவுமே தடுக்க முடியாது. ஆமாவா? ஏசப்பா ஜபத்தையே கேட்கலனா இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் ஆராதிப்பே. நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், தரமட்டம் ஆயிட்டேன்னா இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. மூச்சு இருக்கிற வரைக்கும் துதி மட்டும் நிற்காது. எல்லாம் சரீரம் எல்லாம் அழுகி போனாலும் என்ன நடந்தாலும் கான்சியஸ் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை நினைப்பேன். வார்த்தை இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை துதிப்பேன். இன்னும் துதிப்பேன் பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி இன்னைக்கு பண்ற இந்த பிரதிஷ்டை ஆனஸ் வரைக்கும் ஆண்டவரை துதிக்கிற துதியிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. நம்பிக்கையெல்லாம் இழந்தாலும், எல்லாம் முடிந்தது என்றாலும், என் கல்லறையில் கல்லை புரட்டி என்னை உயிர்த்தெழச் செய்கிற வல்லமை என் ராஜாதி ராஜாவுக்கு உண்டு. அவர் துதிகளுக்கு பாத்திர இன்னுமாய் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ள